என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்றது? ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? இவன் எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. ஒரு 5 நிமிஷம் கடையை பார்த்துக்க. சரி வெளியே போயிட்டு சரி பார்த்து சரி போட்டோ கொடுத்துருந்தா வாங்கிட்டு போகலாம். சரி வா. ஏன்னா ஓனர் இல்லையா? ஓனர் இப்பதான் போய் வெளில போயிருக்காரு. அப்பா என்ன சரி போட்டோ கொடுத்துருங்க. போட்டோ கொடுத்துருக்கீங்களா? காசு கொடுத்தீங்களா? நான் வாங்கிக்கலாம், போட்டோ வாங்கிக்கலாம், காசு கொடுத்துருங்க. என்ன இது? போட்டோ தெரியல, காசு வந்துருச்சு செலவுக்கு. இதுதான் காசு பண்ணிருக்கு, இதாக தான் இருக்கும். சரி திருப்பி தெரிஞ்சுக்கும். அண்ணா இதான உங்க போட்டோ. சரி வேற என்ன ஆயிட்டு வாங்க. செலவுக்கு காசு வந்துருச்சு. அவன் வந்த உடனே கிளம்பிட வேண்டியதான். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நமக்கு ஜாலியா பண்ணுங்க. சும்மா இருங்க. வாங்க சார், நான் கிளம்பிட்டா. ஏடா வந்தானே கிளம்புற? வந்தாரா? நீச்சே கிளம்ப வேண்டியதான். சரி அண்ணா. சரி வரேன். சரி. வா. போட்டோ வாங்கிட்டு போனோம். அந்த போட்டோ வேற ஒரு போட்டோ இருக்கு. போட்டோ மாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கடையில் இருந்தாங்க. ஆமா கடையை பார்த்துட்டு கொடுத்தீங்களாப்பா? ஆமா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்பா இன்னைக்கு நல்ல வருமானம். அவனுக்கு தெரியாம எப்படியோ காசு சம்பாதிச்சுட்டு வந்தாச்சு. இது மாதிரி 2-3 நாளைக்கு செலவு தான் பெரிய பணக்காரன் ஆயிடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே